அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. விஜய் அவர்கள் அரசியல்ல ஜெயிப்பாரா, முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிறத அவருடைய ஜாதகத்தை வச்சு நாம் ஒரு ஆய்வு செய்வோம். அதாவது தளபதி அவர்கள் இன்னைக்கு அரசியலில் நுழைஞ்சிருக்காங்க. தளபதியோட ஜாதகத்தில் கன்னி லக்னம், லக்னாதிபதி புதன் போய் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்கிது. அவர் பிறந்தது கடக ராசி, பூச நட்சத்திரம். லக்ன புள்ளி நிற்கிறது உத்திர நட்சத்திரத்தில் நிற்கிது. ஸோ டிஎன்ஏ கான்செப்ட் படி ப்ரிடிக்ஷன் பண்ணுறேன், சரிங்களா? இங்கே சில பேர் டிஎன்ஏல ப்ரிடிக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ப்ரிடிக்ஷன் பண்ணுறேன். என்னுடைய பெயர் ஆதித்யா, குறித்து வச்சுக்கோங்க. அதாவது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அவருக்கு நடக்கிறது குரு புத்தி சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கு. குரு அப்படிங்கிற கிரகம் யானையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ கோச்சார குரு அவருடைய பிறப்பு கால கேது மேல பயணம் செஞ்சிருக்கிறதுனால அவருடைய கொடியில யானை சின்னத்தை வச்சது மிக மிக முதல்ல தவறு. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2026 அவரு எலெக்ஷனில் போட்டியிடும் போது அவருடைய பிறப்பு கால சூரியன் மேலே கோச்சார குரு பயணம் செய்கிறனால நமது கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் ஐயா அவர்கள் மாதிரி ஆரம்பித்தோன்னா அவர் ஒரு இடத்துல ஜெயிச்சார்ல, அந்த மாதிரி இவர் ஆரம்பித்து ஒரு இடத்துல கண்டிப்பாக ஜெயிப்பார். ஆனால் முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு இவருடைய ஜாதகத்தில் கொடுப்பனை கிடையாது. என்ன கொடுப்பனை கிடையாதுன்னா, இவருக்கு இருக்கக்கூடிய கர்ம பதிவு, அதாவது மரபணு கர்மப்பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் கர்மாவும் ராகு கர்மாவும் சுக்கரனுடைய கர்மாவும் இருக்கு. ஸோ லக்னாதிபதி தான் நம்மளுடைய வாழ்க்கையை எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு கிரகம். ஸோ புதன் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் திருவாதிரைங்கிற சுக்கரனுடைய கர்மா. ஸோ இவர் இருக்கக்கூடிய ஃபீல்டு சினி ஃபீல்டு மட்டும்தான். சினி ஃபீல்டில் ரஜினிகாந்த் ஐயா அவருக்கு ஈக்குவலாக ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற கேட்டகரியை வாங்கக்கூடிய ஜாதகம். தற்காலிகமாக இவருக்கு யாரோ அரசியல் ஆசையை காட்டியிருக்காங்க. அதே மாதிரி சப்போஸ் விஜய் அவர்கள் முன்னாடி நிறுத்தி பின்னாடி மறைமுகமாக அஜித் அவர்கள் சப்போர்ட் பண்ணால் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏன் அப்படி ஏற்படும் அப்படின்னா, அஜித் அவர்களுக்கு கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், அவர் வாங்கியிருக்கிறது சூரியனுடைய கர்மா. ஸோ அஜித் அவர்கள் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி அவரை தமிழக முதலமைச்சரை ஆக்கணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அஜித் அவர்கள் சப்போர்ட் பின்னாடி இல்லை அப்படிங்கும்போது தளபதி அவர்கள் ஒரு பொசிஷனை பிடிப்பாரே தவிர முதலமைச்சர் கேட்டகரியை பிடிப்பாரு அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரஜினி அவர்கள் எப்படி அவரும் சுக்கரனுடைய கர்மா வாங்கினவர் தான், எப்படி அரசியல் வரேன்ட்டு பின்வாங்கிட்டாரோ அது மாதிரி தளபதி அவர்களும் காலம் செல்ல செல்ல கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அரசியலுக்கு உண்டான கிரகம் அப்படின்னாலே சூரியன் தான். இவருக்கு ராகுவுடைய கர்மா இருக்கிறதுனால இவர் ஈஸியாக வேறு மொழியை பேசக்கூடிய ஸ்டேட்லேயோ வேறு மொழி பேசக்கூடிய படத்துலையோ நடிக்கும்போது ஈஸியாக ரீச் ஆவார். கேரளாவில் விஜய் அவர்களுக்கு ஒரு தனி மதிப்பே உண்டு. அதுக்கு காரணம் அது ஒரு வேற்றுமொழி. ராகு எப்போதுமே வேற்றுமொழியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இவருடைய ஜாதகப்படி 2026 குரு பெயர்ச்சியாகி இவருடைய பிறப்பு கால சூரியனை தொடரனால இவர் கண்டிப்பாக ஒரு இடத்துல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பட் இவருடைய கட்சி மேலோங்கி நிற்குமா அப்படின்னு, ஒரு முதலமைச்சர் பதவிக்கு ஈக்குவலாக வருமா அப்படின்னா அதுக்கு ஒரு 85% ரொம்ப வாய்ப்பு குறைவு. பட் ஆனால் விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸில் நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 2026 இருக்குது. ஸோ இதுதான் விஜய் அவர்களுடைய வாழ்க்கை. சுக்கிரன் தான் இழுத்துட்டு போகணும். சுக்கிரனுடைய கர்மா வாங்கியிருக்கிறதுனால அவர் படத்தில் தான் நடிக்கணும், படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்டகரியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான்.
சப்போஸ் நம்ம தலைவர்கள் வந்து சூரிய கர்மா வாங்கியிருக்காரு, அவர் சப்போர்ட் பண்ணார்னா ஈஸியாக நம்ம தளபதி அவர்கள் ஒரு முதலமைச்சர் கேட்டகரிக்கு போக வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் எப்படி வந்து முதலமைச்சர் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. முதலமைச்சர் ஆவாங்க, ஏதாவது சொத்துக்குள்ள வழக்கில் தூக்கி போடுவாங்க, பன்னீர்செல்வம் ஐயா வந்து முதலமைச்சராக இருப்பார். ஒரு நிம்மதியான முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுல்ல. அந்த மாதிரியான சூழ்நிலையில் போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான் நம்மளுடைய தளபதி அவர்களுடைய ஜாதகம். ஸோ அவர் வந்து ஒருவேளை அவர் கட்சியை நிலைநிறுத்தணும்னா இவருடைய கட்சியில் யாருக்கு சூரியனுடைய கர்மா இருக்குன்னு பார்த்து அவரை முதலமைச்சர் கேட்டகரியில் உட்கார வச்சாருன்னா சிறப்பாக இந்த கட்சி இன்னும் பெரிய ஒரு லெவலுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். இதுதான் தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு அரசியல் பயணமாக இருக்கும், ப்ரிடிக்ஷனாக சொல்லக்கூடிய அரசியல் பயணமாக இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யானையை பயன்படுத்துனது மிக மிக தவறு அந்த கொடியில். ஏன்னா யானையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிற கிரகம். அந்த குரு அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட பயணம் செஞ்சிருக்கு. ஸோ யானை சின்னத்தை அவர் வச்சனால அந்த கொடியை வச்சே பிரச்சனை பண்ணுவாங்க. அடுத்து 2026 ராகு பெயர்ச்சியாகி இவருடைய பிறப்பு கால குருவை தொடர்றதுனால தன்னுடைய பிள்ளைங்களால சில மன கஷ்டங்கள் ஏற்படுறதும், தன்னுடைய கௌரவம் ரொம்ப கீழே இறங்கி போச்சு அப்படிங்கிற நிலை ஏற்படுறதும், இதெல்லாம் அடுத்த வருஷம் இவர் வந்து சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். ஸோ அரசியல் வாழ்க்கை விஜய் அவர்களுக்கு அடுத்த வருடம் ஒரு இடத்தை கண்டிப்பாக பிடித்து கொடுக்கும். ஆனால் முதலமைச்சராக முடியுமா அப்படின்னா மிக மிக குறைஞ்ச சதவீதம் தான் இவருடைய ஜாதகத்தில் இருக்கு முதலமைச்சராக ஜெயிக்கிறதுக்கு. ஓகே, ஓரளவு வந்து நான் வந்து விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன். அடுத்த ஒரு வீடியோவில் ஜோதிட ஆய்வில் நாம் சந்திப்போம். இது வந்து தனிப்பட்ட முறையில் விஜய் தளபதி அவர்களை தாக்கணுன்ட்டு கிடையாது. நான் ஒரு தீவிரமான எஸ்டிஆர் ஃபேனும் ப்ளஸ் தளபதி ஃபேனும். எனக்கு தளபதியும் எஸ்டிஆரும் ரொம்ப பிடிக்கும். அதனால் தளபதி ஜெயிச்சு வந்தால் எனக்கு சந்தோஷம்தான். பட் தளபதியோட ஜாதகத்தில் ஜோதிட தர்மப்படி இந்த கூற்று இல்லைன்னு விவரிக்க தான் இந்த வீடியோ. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.